நம்ம செய்திக்கு வசனம் வாசிக்கலாம். संदेश के लिए एक आधार पर एक वचन पढ़ेंगे. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் पहली तेसलोनिकी 4वां अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 16वें वचन को पढ़ेंगे. உட்காரலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष दे. बैठेंगे. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நம்ம பார்க்கலாம். आज हम उठाए लिए जाने के बारे में देखेंगे. நம்ம வாசிப்போம் அந்த வசனத்தை. दोबारा उस वचन को पढ़ेंगे. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இந்த கர்த்தருடைய வருகை இருக்கும்போது परमेश्वर के आगमन के समय में அந்த வருகையில 3 காரியம் சம்பவிக்க வேண்டியிருக்கு. उस आगमन में 3 चीज होना है. நம்ம ரேப்சர் நடக்கும்போது और जब पुनरुत्थान होता है, யெகோஷுவா மேல இருந்து இறங்கி வர்றார். यहोशुआ ऊपर से उतर कर आता है. அவரை சந்திக்க நம்ம எதிர்கொண்டு போகணும். और उसे भेंट करने के लिए हम जाते हैं. சோ அவர் வானத்திலிருந்து இறங்குறார். तो वो स्वर्ग से उतरता है. நம்ம அவர் எதிர்கொண்டு போய் और हम उसके ओर जाकर இவ்விதமாக என்றென்றும் அவரோடு கூட இருப்போம். और ऐसे ही उसके साथ में हमेशा रहेंगे. அவர் வருகை நேரத்துல उसके आगमन के समय में கீழ ரேப்சர் நடக்குது, नीचे पुनरुत्थान होता है, இங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது. यहाँ पर उठाए ले जाना होता है. சோ இதுல 3 காரியம் சம்பவிக்கணும். इसमें 3 चीज होती है. முதலாவது காரியம் என்ன அப்படினா, सबसे पहला क्या है? அதுதான் ஆரவாரம். वही आवाज, ललकार. ஒரு ஆரவாரம் நடக்கணும். एक ललकार होना है. ஒரு ஷவுட் நடக்க வேண்டியிருக்கு. एक ललकार होना है. அவர் ஆரவாரத்தோடு இறங்கி வருவார். वो ललकार के साथ उतर कर आएगा. இந்த ஆரவாரம் ரொம்ப முக்கியமானது. ये ललकार महत्वपूर्ण है. அதுக்கு பிறகு இரண்டாவது காரியம் என்ன அப்படினா, दूसरा क्या है? பிரதான தூதனுடைய ஒரு சத்தம். प्रधान दूत का शब्द. பிரதான தூதனுடைய சத்தம். प्रधान दूत का शब्द. இந்த தூதனுடைய சத்தம் எதுக்காக? ये दूत का शब्द किस लिए? முதல்ல ஷவுட் வருது, पहले ललकार आता है, அதுக்கு பிறகு பிரதான தூதனுடைய சத்தம் வருது, उसके बाद प्रधान दूत का शब्द आता है, அப்புறம் மூணாவது காரியம், और तीसरा அது தேவ எக்காலம் வரும். परमेश्वर की तुराई फूकी जाती அது है. தேவனுடைய எக்காலம். परमेश्वर की तुराई. இந்த மூணு காரியம் சம்பவித்த பிறகுதான் ये तीनों घटने के बाद ही எடுத்துக்கொள்ளப்படுதலே நடக்கும். उठाए लिए जाना होगा. சோ எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு மூணு காரியம் இருக்குது. उठाए ले जाने के लिए 3 चीज है. ஒன்னு வந்து ஆரவாரம், एक जो है ललकार, அப்ப பிரதான தூதனுடைய சத்தம், और प्रधान दूत का शब्द, அப்புறம் தேவ எக்காலம். उसके बाद परमेश्वर की तुराई. இந்த மூணு காரியம் நடந்தாதான் ये तीनों चीज होगा तो ही அவருடைய வருகையில நம்ம காணப்படுவோம். उसके आगमन में हम दिखाई दे सकते அப்பதான் அந்த हैं. வருகையே நடக்கும். तभी वो आगमन होगा. இப்போ இந்த ஷவுட்ட பத்தி பார்க்கலாம். अब ये ललकार के बारे में देखेंगे. இந்த ஷவுட்டுக்கு ये ललकार को எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா, इब्रानी भाषा में क्या बोलते हैं? தெருவா அப்படினு சொல்வாங்க. तेरुआ ऐसे बोला जाता है. இந்த தெருவாங்கற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, तेरुआ इस शब्द का मतलब क्या है? ஒரு பெரிய ஷவுட், एक बड़ी आवाज, பெரிய ஆரவாரம், एक बड़ी ललकार. இந்த தெருவா ரொம்ப முக்கியமான வார்த்தை. तेरुआ बहुत ही महत्वपूर्ण शब्द है. பாருங்க, சாதாரணமா தமிழ்ல பாக்கும்போது साधारण रूप से जब हम तमिल में देखते हैं, அது நம்ம ஒரு மீனிங் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். केवल उसका मतलब को हम जान सकते हैं. ஆனா எபிரேய வார்த்தை நம்ம உடைச்சு பாக்கும்போது, लेकिन हिब्रानी शब्द को जब हम तोड़ के देखते हैं, அதுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனமே இருக்கும். उसके अंदर एक भविष्यवाणी ही होगी. அதுல தெளிவான வார்த்தைகள் இருக்கும். और स्पष्ट शब्द होंगे. இப்போ இந்த தெருவாங்கற வார்த்தை, अब तेरुआ ये शब्द जो है, அது ஒரு பெரிதான ஒரு சத்தம். एक बड़ा ललकार है. இந்த ஷவுட் வந்து ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் எழுப்புறார். और ये ललकार को हर समय परमेश्वर उसे उठाता है. இந்த ஷவுட்டை எழுப்புவதற்கு और इस आवाज को उठाने के लिए கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். परमेश्वर एक व्यक्ति को चुनता है. இப்போ நோவாடி நாட்கள்ல नुआ के समय में அங்க நோவா தான் அந்த மனிதனா இருந்தார். वो व्यक्ति नुआ ही था. அந்த அந்த நோவா மூலமா और नू के द्वारा ஒரு பெரிய ஆரவாரம் நடக்குது. एक बड़ी ललकार हो रही थी. ஒரு பெரிய ஷவுட் நடக்குது. एक बड़ी ललकार हो रही थी. இந்த நோவா யாருன்னா, नू कौन है? இவன் நீதியை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறவன். ये धार्मिकता के बारे में प्रचार करने वाला இவன் है. கத்தி கத்தி பிரசங்கம் பண்றான். वो चिल्ला चिल्ला कर प्रचार करता है. எல்லாரும் பேழைக்குள்ள வாங்க, सभी लोग नाव के
अंदर आ जाओ। இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போறார். इस संसार को परमेश्वर नाश करने वाला है। அவர் தண்ணினால் அழிக்க போறார். वो पानी से नाश करेगा। இப்படி ஒரு பெரிய ஆரவாரத்தை கொடுத்தார். ऐसे एक बड़ी ललकार को दिया। அவருடைய செய்தியை उसके संदेश को அன்னைக்கு இருந்த நாட்கள்ல उन दिनों में எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ जितने लोगों ने स्वीकार किया அவங்க மட்டும் தான் பேழைக்குள்ள வந்தாங்க. केवल वही लोग उस नाव के अंदर आए। மத்தவங்க எல்லாருமே बाकी सभी लोग நரகத்துல வைக்கப்பட்டாங்க. नरक के अंदर रखे गए। சோ இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு காரியம், तो पालन करने वाली बात, அந்த நேரத்துக்கு கர்த்தர் எந்த மனிதனை வைத்திருக்கிறாரோ उस समय में परमेश्वर ने जिस व्यक्ति को रखा था, அந்த மனிதன் கொடுக்கிற அந்த ஆரவாரத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ और जो हर समय में जो व्यक्ति को परमेश्वर रखता है उसके ललकार को जो जो सुनते हैं அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. वो सभी लोग उद्धार के अंदर आते அவங்க हैं। மட்டும் தான் காப்பாற்றப்படுவாங்க. केवल वही बच सकते हैं। பாருங்க, மோசேவுடைய நேரம் வரும்போது मूसा के समय में, அன்னைக்கு மோசேஸோட செய்தி வித்தியாசமா இருந்துச்சு. और उन दिनों में मूसा का संदेश थोड़ा अलग था। நோவுடைய செய்தி வேற, नूह का संदेश अलग है, மோசேஸோட செய்தி வேற. मूसा का संदेश अलग है। அவருடைய நாட்கள்ல கர்த்தர் மோசேஸை தேர்ந்தெடுத்தார். और उन दिनों में मूसा को परमेश्वर ने चुना। ஒரு பெரிய ஷவுட் நடக்குது, एक बड़ी ललकार हो रही ஒரு थी, பெரிய ஆரவாரம். एक बड़ी ललकार। என்ன ஷவுட் கொடுத்தா? क्या ललकार था? எல்லாரும் எகிப்து விட்டு வெளியே வாங்க, सभी लोग मिस्र से बाहर आओ, நம்ம தேவனை ஆராதிக்க हम போகணும். परमेश्वर की आराधना करने जा रहे हैं। இதுதான் மோசேஸ் மூலமா கொடுக்கப்பட்ட செய்தி. और ये मूसा के द्वारा दिया गया संदेश है। அந்த செய்தியில ஒரு காரியத்தை சொன்னா, उस संदेश में परमेश्वर ने एक चीज कहा, எல்லாரும் அவங்க வீட்ல ஒரு ஆட்டுக்குட்டிய பலி கொடுத்து सभी लोग घर पे एक मेमने को बलि देकर அந்த இரத்தத்தை நிலைக்கால்கள பூசணும். उसके लहू को आंगन में लगाना है। இதுதான் அவனுடைய செய்தி. यही उसका संदेश है। ஆனா யோசுவா வரும்போது लेकिन योशुआ जब आया, அவனுடைய ஆரவாரம் வித்தியாசமா இருந்துச்சு. उसका ललकार अलग हो गई। மோசேஸுடைய ஆரவாரம் வேற, मूसा का ललकार अलग है, ஜோஷுவாவுடைய ஆரவாரம் வேற. जोशुआ का ललकार अलग है। ஜோஷுவா என்ன சொன்னார்? जोशुआ ने क्या कहा? எல்லாரும் யோர்தானை கடந்து போகணும், सब जन यर्दन को पार करना है அங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும். और कनान के अंदर जाना है। இதுதான் யோசுவாவுடைய ஆரவாரம். यही योशुआ का ललकार था। சோ ஒவ்வொரு தரையும் கர்த்தர் எழுப்பி வரும்போது, हर समय परमेश्वर उठाते समय கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஆரவாரத்தை கொடுத்தார். हर किसी को परमेश्वर ने अलग ललकार दिया। யெகோஷுவா வந்திருக்கும்போது योशुआ जब आए, அவருடைய ஆரவாரம் வேற, उसके ललकार अलग थे, அவர் வேற ஆரவாரத்தோடு வந்தார். वो दूसरे ललकार से आए, அவர் ஒரு பர்பஸோட வந்தார். वो एक योजना के साथ आए। நம்ம பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு हमें पाप से छुड़ाने के लिए அவர் ஒரு ஆரவாரத்தோடு வந்தார். वो एक ललकार के साथ आए। அதுக்கு பிறகு 7 சபை காலங்கள் வருது. उसके बाद 7 कलीसिया का काल आती है। இந்த 7 சபை காலங்கள்ல ये 7 कलीसिया काल में கர்த்தர் ஒவ்வொரு தூதன் அனுப்புறார். परमेश्वर एक एक दूत को भेजता இந்த है। தூதர்கள் எல்லாரும் ஆரவாரத்தை கொடுக்கறாங்க. ये सारे दूत उस ललकार को देते हैं। முதலாவது சபையின் தூதன் பவுல், और पहले कलीसिया का दूत जो पौल है, அவன் உரத்த சத்தம் ஆரவாரத்தை கொடுத்தான். वो ऊंची आवाज से ललकारने लगा। இந்த ஆரவாரத்தை யாரெல்லாம் கேட்டு इस ललकार को जो कोई सुने அவனுடைய செய்தியில இருந்தாங்களோ और उसके संदेश के अंदर थे, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. वो सब उद्धार पाएंगे। இன்னைக்கும் आज भी கர்த்தர் ஆரவாரத்துக்கு கர்த்தர் நிச்சயமா ஒருத்தனை வைத்திருப்பார். परमेश्वर उस ललकार के लिए एक व्यक्ति को जरूर रखा होगा। இந்த நேரத்துக்குள்ள செய்தி எழுப்புவதற்கு, इस समय के संदेश को ऊंचा उठाने के लिए கர்த்தர் ஒரு ஆரவாரம் கொடுப்பதற்கு, परमेश्वर एक ललकार को देने के लिए அங்க கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்திருப்பார். परमेश्वर एक मनुष्य को चुना होगा। பாருங்க, இந்த காலத்துல इस समय में நான் இப்ப சொல்றேன்னு வைங்களேன், எல்லாரும் ஒரு ஆடை வெட்டுங்க, अगर मैं कहता हूं कि सब एक एक मेमना काटो எல்லாரும் நிலைக்கால்ல ரத்தத்தை பூசுங்க और अपने आंगन में लहू को लगाओ, அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் செய்வீங்க? ऐसे कहूंगा तो कितने लोग करेंगे? இந்த பாஸ்டருக்கு என்னாச்சுன்னு தெரியல. पता नहीं पास्टर को क्या हुआ। இவர் மோசேஸுடைய செய்தி கொடுத்துட்டு இருக்காரு. मूसा का संदेश देता है। நம்ம இப்ப அந்த காலத்துல இல்ல, अब हम उस समय में नहीं है, நம்ம வேற ஒரு காலத்துல இருக்கிறோம். हम एक और समय में है। இந்த ஆரவாரம் வேற, ये ललकार अलग है। இந்த ஆரவாரத்துல इस ललकार में இந்த ஆரவாரம் என்ன செய்யும்னா, ये ललकार क्या करती है? ஒவ்வொரு நேரமும் அந்த ஆரவாரம் என்ன செய்தது? हर एक समय में ये ललकार ने क्या किया? மணவாட்டி ஆயத்தப்படுத்தும், दुल्हन को तैयार किया। பிரைட ப்ரிப்பேர் பண்ணுது. दुल्हन को तैयार करती है। இன்னைக்கு நம்ம பிரைட் அப்படினா, यदि आज हम दुल्हन है तो அப்போ ஒரு ஆரவாரம் நம்மள ப்ரிப்பேர் பண்ண இருக்கும். तो एक ललकार हमें तैयार करता है। அது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்தும். वो उठाए ले जाने के लिए हमें तैयार करेगी। அந்த ஆரவாரத்தை ஏற்றுக்கொண்டு उस ललकार को स्वीकार करके அந்த ஆரவாரத்தை நம்ம ஒட்டி கொண்டு இருந்தால், उस ललकार की ओर अगर हम रहेंगे, அந்த செய்தி நம்மள ஆயத்தப்படுத்தும். वो संदेश हमें तैयार करेगी। அது நிச்சயமா ஆயத்தப்படுத்தும். वो जरूर तैयार करेगी। அதுதான் தெருவா. वही तेरुआ है। ஒவ்வொரு நேரமும் தெருவாவை கர்த்தர் எழுப்புவதற்கு हर समय
समय परमेश्वर जो तेरवा को उठाना चाहता है, அதுக்கு ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். उसके लिए परमेश्वर एक व्यक्ति को चुनता है. இந்த தெருவாங்கற வார்த்தை ये तेरवा शब्द जो है முதல்ல எங்க கொடுக்கப்படுதுனா पहली बार कहां पर दिया गया? அது யோசுவாவின் புத்தகத்துல இருக்குது. वो योशुआ की किताब में है. யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் योशुआ और उसके लोग எரிகோவை சுத்தி வராங்க. यरीगो का चक्कर काटते हैं. ஏழாவது நாள் 7वें दिन 7 தடவை சுத்தி வந்த பிறகு 7 बार फिरने के बाद அப்பதான் யோசுவா சொல்றார், तभी योशुआ कहता है எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள் அப்படி சொல்றார். सब जन चिल्लाओ. அது சொன்ன உடனே ऐसे बोलते ही எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க. सभी लोग चिल्लाने लगे. எல்லாரும் தெருவா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. सभी लोग तेरवा करने लगे. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, अभी हम क्या करना है? யோசுவா ஒரு மனிதன் योशुआ एक व्यक्ति எல்லாரும் உரத்த சத்தமா கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது और सभी लोग ऊंची आवाज से बुलाओ करके जब बोला, எல்லாரும் ஆரவாரம் கொடுங்க அப்படி சொல்லும்போது और सभी लोग ऊंची आवाज को उठाओ करके बोला, ஜனங்கள் ஒரு மனத ஆரவாரத்தை கொடுக்கணும். लोग एक मन से ऊंची आवाज से उठाना है. அப்படி ஆரவாரத்தை செய்யும்போது और ऐसे उपकारते समय எரிகோ கோட்டை நொறுங்கி விழும். आमेन. यरीको का जो दीवार है वो टूटकर गिरेगा. அது நொறுங்கின உடனே वो टूटते ही இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? इस्राएल लोग ने क्या किया? அதுல பைபிள்ல சொல்லி இருக்குது, कलाम में लिखा है அவங்க மேலே ஏறினார்கள். वो चढ़कर गए. they ascended up. वो चढ़कर ऊपर गए. நீங்க ஆர்ப்பரிக்கும்போது, आप जब ललकारोगे, நீங்க இந்த ஆரவாரத்தை கொடுக்கும்போது, आप जब इस ललकार की आवाज को छोड़ते हो, நம்ம எல்லாரும் சேர்ந்து हम सब मिलकर இந்த ஆரவாரத்தை கொடுக்கும்போது इस आवाज को उठाते समय இந்த உலகத்தின் கோட்டை விழும். आमेन. इस संसार का दीवार गिरेगा. நம்ம ஏறி போவோம். हम उस पर चढ़कर जाएंगे. we will ascend up. हम उस पर चढ़कर ऊपर நம்ம जाएंगे. raptureல போவோம். हम उधर उठाए ले जाने में சோ जाएंगे. இதுக்கு நீங்க ஆயத்தமாகணும். इसके लिए हम तैयार होना है. ஆயத்தம் எப்படி ஆறுது? तैयार कैसा होना? நம்ம ஆயத்தமாறதுக்கு என்ன செய்யணும்? हम तैयार होने के लिए क्या करना है? நம்ம அந்த ஷவுட் கூட இருக்கணும், उस அவ்வளவுதான். आवाज के अंदर रहना है. அந்த ஷவுட் கூட ஒட்டிக்கிட்டு இருங்க. उस आवाज के साथ चिटक कर रहना है. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. आप कुछ नहीं करना. அந்த ஷவுட் உங்களை वो ஆயத்தப்படுத்தும். आवाज आपको तैयार करेगी. அந்த ஷவுட்ல உங்களை ஆசீர்வதிக்கும். वो आवाज ही आपको आशीष நீங்க देगा. மனவாட்டினா आप दुल्हन है அந்த तो ஷவுட் உங்களை தயார் பண்ணும். वो आवाज आपको तैयार நீங்க करेगा. ஒண்ணும் செய்ய வேண்டாம். आप कुछ मत कीजिए. வசனத்தை மட்டும் கேளுங்க. केवल वचन को सुनिए. வசனத்தை கேட்டுட்டே இருங்க. वचन को सुनते அது रहिए. என்ன சொல்றதோ அதுபடி செய்யுங்க. वो जो वचन जो कहती है उसे அது कीजिए. செய்ய उसे करते करते உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் நடக்கும். आपके अंदर एक रूपांतर அதுதான் होगा. பிரைட் ஒரு பிரிப்பரேஷன். वही है दुल्हन की तैयारी. இன்னைக்கு அந்த ஷவுட் தான் நடந்துட்டு இருக்குது. आज वो आवाज ही गूंज रही है. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஷவுட் நடந்துட்டு இருக்குது. हर एक जगह पर ये आवाज गूंज रही है. ஆனா இந்த நேரத்துக்குள்ள செய்தியில, लेकिन इस समय के संदेश के இந்த अंदर நேரத்துக்குள்ள செய்தி என்ன? इस समय का संदेश क्या है? பாருங்க, 7வது சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், 7वीं कलीसिया को देखकर परमेश्वर ने कहा, நீ குருட்டு சபையா இருக்கிற, तू अंधा है, நீ தரித்திரனா இருக்கிற, तू कंगाल है. இப்படி சொல்லி பல காரியங்களை சொல்றார். ऐसे बहुत सारी चीजों को बोलता है. அவர் வாசப்படியில இருந்து தட்டிட்டு இருக்கிறார். वो द्वार से खटखटाता है. அவர் வாசப்படியை தட்டும்போது, वो द्वार से खटखटाते ஒருவன் समय என் சத்தத்தை கேட்டு यदि कोई मेरे आवाज को सुनकर கதவை திறந்தால், द्वार को खोले நான் அவனுக்குள் வந்து मैं उसके अंदर जाकर அவனோடு கூட போஜனம் और பண்ணுவேன். उसी के साथ भोजन करूंगा. முதல்ல அவர்தான் யோசுவான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? वही यहोशुआ करके कैसे पहचानेंगे? பிசாசு வந்து கதவை தட்டினா என்ன செய்வீங்க? शैतान आके खटखटाए तो क्या करेंगे? அப்ப யெகோஷுவாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? तो यहोशुआ को कैसे पहचानना है? உங்க இருதயத்தை தட்டுறது யெகோஷுவா தான். आपके मन को खटखटाने वाला यहोशुआ ही है. அப்படி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ऐसे कैसे पहचानोगे? எப்படி கண்டுபிடிப்பீங்க? कैसे पहचानेंगे? கையை பார், ஆணியை பார். हाथ को देख, खिले को देख. எதை பார்க்கணும்? किसे देखना है? கையை பார்க்கணும், ஆணியை हाथ பார்க்கணும். को देखना है, खिले को देखना है. ஆணியின் காயம் இருக்கா? खिले का घाव है क्या? தோமா கரெக்ட்டா தான் சந்தேகப்பட்டான். और तोमा सही, उनका उसका जो शक था वो सही था. நீங்க பார்த்தது யெகோஷுவா தானா? तुमने जो देखा वो यहोशुआ ही है क्या? அப்படி யெகோஷுவா இருந்தால் यदि यहोशुआ है तो அவர் கையில இருக்க காயத்தை பார்க்கணும். उसके हाथ के अंदर के घाव को मैं देखना है. வில்லால இருக்க காயத்துல விரல் விட்டு பார்க்கணும். और उसके छाती में जो छेद हुआ है उसमें भी हाथ देखना है. கர்த்தர் 8வது நாள் और 8वें दिन அவன் முன்னாடி வந்து நின்னு, उसके सामने आके खड़े होकर, தோமாவே, हे तोमा, நீ இங்க வா, तू इधर आ, உன் விரலை இங்க நீட்டு, तेरे उंगली को मेरी ओर कर, என் கரங்களை பார். मेरे हाथों को देख. கையை பார்க்கும்போது और हाथों को देखते அவன் समय சாஷ்டாங்கமா वो விழுந்துட்டான். ऐसे ही गिर गया. என் ஆண்டவனே, हे मेरे प्रभु, என் தேவனே சொல்லி கத்துனா. मेरे परमेश्वर करके चिल्लाया. அதுதான் அந்த முதல் செய்தி. वही वो पहला संदेश है. அந்த முதல் செய்தி தான் கடைசி செய்தி. वही पहला संदेश
संदेश आखिरी संदेश है। தோமாக்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன? तोमा को पहला दिया गया संदेश क्या है? என் கையை பாரு, मेरे हाथ को देख, என் ஆணியின் காயத்தை பாருன்னு और मेरे சொன்னார். खिले के घाव को देख। அவ அத விசுவாசித்தார். उसने विश्वास किया। விசுவாசி இந்தியாக்கு வந்தான். विश्वास करके इंडिया में आया। இந்தியால வந்து தமிழ்நாட்டுல மரிச்சு போயிட்டான். और इंडिया में तमिलनाडु के अंदर गुजर गया। இப்ப திரும்ப அந்த மெசேஜை கொண்டு போணும். और दोबारा वो संदेश को ले जाना है। திரும்ப அந்த மெசேஜ் வருது. दोबारा वो संदेश आ रही நீ है। கையை பார், ஆணியை பார். हाथ को देख, खिले को देख। அப்ப நம்ம இந்த நேரத்துல எந்த செய்தி? और इस समय का संदेश क्या है? இந்த நேரத்துக்குள்ள செய்தி என்ன அப்படினா, इस समय का संदेश क्या है? நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். हम उसकी ओर देखना है। அவரை நோக்கி பார்க்கும்போது उसकी ओर देखते समय அவர் கையை பாருங்க, उसके हाथ को देखो, அவர் கையில் உள்ள காயத்தை பாருங்க, उसके हाथ के घाव को देखो। அது அவர்தான் அப்படி உறுதிப்படுத்துங்க. वही है करके उसे स्थिर कीजिए। இதுதான் இன்றைக்குள்ள செய்தி. वही आज का संदेश है। கதவு திறந்த உடனே और द्वार को खोलने के बाद வேற பாருங்க, இந்த சொப்பனம் பார்க்கறோம் பாருங்க. स्वप्न देखते हैं ना। சொப்பனம் சிலவங்க தூங்கியாச்சு உடனே சொப்பனம் வந்துரும். कुछ लोग सो गए तो अच्छा तुरंत स्वप्न आ जाता है। அவங்க சொப்பனத்துல பயங்கரமா வரும். और बहुत भयानक स्वप्न आता है। தூங்குறதுக்கே கஷ்டப்படுவாங்க. वो सोने के लिए तकलीफ उठाएंगे। எனக்கு உடையில அப்படி ஆச்சு. बीच में ऐसा मेरा भी स्थिति था। தூங்குறதுக்கே பயப்படுவேனா? सोने के लिए मैं डरता था। ஏன்னா தூங்கின உடனே क्योंकि सोते ही சொப்பனத்தின் வாசல் திறந்துரும். और स्वप्न का द्वार खुलता है। அது திறந்து வந்து என்ன நடக்கும்? वो खुलने के बाद क्या होता है? பிசாசு உள்ள பூந்துருவான். शैतान अंदर आ जाता है। பிசாசு உள்ள பூந்த பிறகு शैतान अंदर आने के बाद அவன் பயங்கரமான சொப்பனங்களை காமிப்பான். वो भयानक स्वप्न को दिखाता है। சிலவங்க டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க பாருங்க, जो डिप्रेशन में रहते हैं उनको அவங்களுக்கு देखिए, தூக்கமே வராது. उनको नींद ही नहीं आएगा। ஏன் தூக்கம் வராது? क्यों नींद नहीं आएगा? தூங்கின உடனே सोते ही அவங்களுக்கு சொப்பனத்து வாசல் திறந்துரும். वो स्वप्न का द्वार खुल जाएगा। அதனாலவே பயந்துருப்பாங்க. इसलिए वो डर जाते हैं। சில ஜனங்கள் நல்லா தூங்குவாங்க. कुछ लोग अच्छा सोएंगे। அவங்க எவ்வளவு தூங்கினாலும் वो कितना भी सोएंगे तो அந்த சொப்பனத்தின் வாசல் திறக்கவே वो செய்யாது. स्वप्न का द्वार नहीं खुलेगा। அதனால பயமில்லாம தூங்குவாங்க. इसलिए बिना डरे सोएंगे। ஆனா இந்த சொப்பனத்தின் வாசலுக்குள்ள लेकिन ये स्वप्न के द्वार के अंदर நீங்க பிசாசை என்ட்ரி பண்ண அனுமதி கொடுக்க கூடாது. शैतान को अनुमति नहीं देना है। அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. परमेश्वर से मांगिए। கர்த்தாவே யோசுவாவின் இரத்தத்தை சொப்பனத்தின் வாசல்ல நான் பூசுகிறேன்ப்பா. और प्रभु यहोशुआ के लहू को मैं स्वप्न के द्वार पर लगाता हूँ। என் சொப்பனத்துக்குள்ள பிசாசு போறதுக்கு என்ட்ரி கிடையாது. मेरे स्वप्न के अंदर शैतान को प्रवेश नहीं है। அந்த காரியத்தை நீங்க சொல்லி பாருங்க. ऐसे बोल कर प्रार्थना कीजिए। பிசாசு உங்களை தொட்டுருவானோ? शैतान छुएगा क्या? பிசாசு உங்க சொப்பனத்துக்குள்ள நுழைய முடியுமா? शैतान आपके स्वप्न में घुस सकता है क्या? நான் ஒரு தடவை ஒரு பெங்களூர்ல ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கிறேன். और बेंगलुरु में एक बार मैं एक बड़ी इमारत में ठहरा என்னைய था। அங்க தங்க வச்சிருக்காங்க. मुझे वहां पर ठहराए थे। அதுல கிட்டத்தட்ட 4-5 ஃப்ளோர் இருக்குது. वो 4 या 5 फ्लोर की है। ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் 10-10 ரூம் இருக்கு. और हर फ्लोर में 10-10 रूम है। நான் மட்டும் தான் அந்த பில்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறேன். केवल मैं ही उस बिल्डिंग में हूँ। அந்த பில்டிங்ல நான் மட்டும் उस बिल्डिंग में केवल मैं ही हूँ। நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். अच्छा सो रहा हूँ। ஒரு பிசாசு एक शैतान என்னை வந்து வாய்க்குள்ள விரல் விடுது பட்டாக்குண்டு. आकर ऐसे मुंह के अंदर ऐसे उंगली देता है। எவ்வளவு டேஞ்சரா இருக்கும் பாருங்க. कितना भयानक होगा देखो। அப்ப யாரும் தனியா தூங்க மாட்டீங்க. कोई अकेला सोएंगे नहीं। இப்படி பிசாசு என்னை நிறைய தொல்லை பண்ணி இருக்குது. ऐसे शैतान ने मुझे बहुत सताया है। ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யும் தெரியுமா? लेकिन उस समय में मैं क्या करता हूँ? அத நான் அவாய்ட் பண்ணுவேன். उसे मैं ऐसे ही छोड़ देता हूँ। உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். तुरंत घुटने टेक कर प्रार्थना करना है। கர்த்தாவே இந்த பிசாசு என்னை தொல்லை பண்ணுது. है प्रभु ये शैतान मुझे सताती है। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशू मसीहा के नाम से இந்த பிசாசை கட்டுறேன். इस शैतान को मैं बांधता हूँ। அது விலகி ஓடிரும். आमेन। वो डर के भाग உங்க जाएगा। பக்கத்துல வர முடியாது. आपके करीब नहीं आ सकता। உங்க சொப்பனத்துக்குள்ள आपके स्वप्न के अंदर வெறும் கர்த்தர் மட்டும் தான் என்ட்ரி கொடுக்கணும். केवल परमेश्वर ही वहां पर प्रवेश करना है। அவருக்கு மட்டும் என்ட்ரி கொடுங்க. केवल उसको प्रवेश है। கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பதற்கு और परमेश्वर सारी चीजों को सिखाने के लिए என்னை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் இருக்கிறாரு. परमेश्वर ने सारे जगह पर मुझे ले गया। எல்லா அனுபவத்துக்குள்ளேயும் கொண்டு போய் இருக்கிறாரு. सारे अनुभव के अंदर ले गया। நீங்க சில நேரம் சொப்பனத்துல आप कभी-कभी स्वप्न में ஆக்சுவலி நம்ம என்ன நினைப்போம்னா, हम क्या सोचते हैं? இந்த பிசாசு என் மேல உட்கார்ந்து என் கழுத்தை நெருக்குது. ये शैतान मेरे ऊपर बैठकर मेरे गले को दबाता है। இது சும்மானே இருக்காது. ये ऐसे ही नहीं दबाता। இது சொப்பனத்தின் வாசல் மூலமா தான் செய்யும். ये स्वप्न के द्वार के द्वारा ही करता அது है। உங்களை செயலிட்டு போக செய்யும். और आपको आप कुछ कर नहीं सकते। இந்த வாசலுக்குள்ள इस द्वार के अंदर யெகோஷுவாவை தவிர यहोशुआ को छोड़ வேற யாருக்கும் என்ட்ரி கொடுக்காதீங்க. और किसी को प्रवेश मत दीजिए। தூங்கிறதுக்கு முன்னாடி सोने से पहले கர்த்தாவே என் சொப்பனத்தின் வாசல்
வாசலை हे प्रभु मेरे स्वप्न के द्वार को உம்முடைய இரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. आपके लहू से छिपा दीजिए प्रभु। இதுல நீங்க மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். इसमें केवल आप प्रवेश करना है, வேற எந்த அசுத்தாவி என்ட்ரி பண்ண और கூடாது. कोई अशुद्ध आत्मा प्रवेश नहीं करना। சொல்லி பாருங்க. बोलकर देखिए, கர்த்தர் உங்களோட பேசுவார். परमेश्वर आपसे बात करेगा, சொப்பனத்தின் மூலமா பேசுவார். स्वप्न के द्वारा बात करेगा। நீங்க வாசலை திறக்கும்போது आप द्वार को खोलते समय உள்ள பிசாசு வந்துட கூடாது. अंदर शैतान नहीं आना है। உள்ள யார் வரணும்? अंदर कौन आना है? யெகோஷுவா வரணும். मैं यहोशुआ आना है। ஹalleluya. हालेलुया। சோ இந்த இந்த நேரத்துக்குள்ள செய்தி என்னன்னா, इस समय का क्या संदेश है? கையை பார், ஆணியை பார். हाथ को देख, हिले को देख, இத நல்லா பிடிச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். इसे अच्छे से पकड़ लीजिए। இந்த செய்தி, இந்த ஆரவாரத்தை சொல்லணும். इस ललकार को बोलना है, இந்த ஆரவாரத்தை உரத்த சத்தமா சொல்லுங்க. और इस ललकार को ऊंची आवाज से बोलना है। எல்லார்ட்டையும் சொல்லுங்க. सभी के पास बोलिए। இத நீங்க ஆர்ப்பரிக்கும் போது, इसे आप ललकारते समय, நீங்க கர்த்தருடைய வருகையில आप परमेश्वर के आगमन में உங்களுடைய பங்கை நீங்க செய்றீங்க. आपके बाग को आप करते हो। உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. आपके लिए एक बाग है, அந்த ஆரவாரத்தை நீங்க சொல்றீங்க. वो ललकारना है। ஹalleluya. हालेलुया। இந்த ஆரவாரம் ரொம்ப முக்கியமானது. ये ललकारना बहुत महत्वपूर्ण இந்த है। ஷவுட் வந்து உங்களை ஆயத்தப்படுத்தும். ये ललकार आपको तैयार करेगा, கண்டிப்பா இது ஆயத்தப்படுத்தும். जरूर ये तैयार करेगा। செய்தி வந்து நம்மளை ஆயத்தப்படுத்தும். संदेश आपको तैयार करती है। நோவாடி நாட்கள்ல नूह के समय में அவ்வளவு பெரிய பேழை கட்டி வச்சிருந்தான். उतने बड़े नाव को बनाया, நிறைய ஆரவார சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். और वो ललकारता रहा, யாருமே கேட்கல. कोई नहीं सुने, யாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. कोई किसी ने उसे स्वीकार नहीं அதனால किया। என்னமாயும் போட்டுன்னு சொல்லி விட்டானா. उसने ऐसा छोड़ा क्या, कुछ जान दो, कोई सुनता नहीं करके அவன் வேலையை கரெக்டா செஞ்சான். वो अपने काम को सही तरीके से கர்த்தர் किया। யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ परमेश्वर जिसे चुनता है, அவங்க இந்த ஆரவாரத்தை சொல்லும்போது वो इस ललकार को बोलते समय அவங்க வேலையை கரெக்டா செய்வாங்க. उनके काम को सही तरीके से ஆனா करेंगे। நம்ம தான் அதை ஏற்றுக்கொள்ளணும். लेकिन हम उसे स्वीकार करना है। ஹalleluya. हालेलुया। இந்த ஆரவாரத்துல யாருமே உள்ள வரல நோவாடி பேழைக்குள்ள. और इस नूह के नाव के अंदर कोई भी नहीं आया, ஆனா மிருகங்கள்லாம் வந்துட்டு. लेकिन सारे जानवर आ गए। என்ன மிருகம்? क्या जानवर? கரடி வருது. बालू आता है। எத்தனை கரடி? कितना बालू? 2 கரடி வருது. 2 बालू आता है, ஒரு ஆண் ஒரு பெண்ணு. एक नर और एक नारी। இந்த கரடி எப்படிப்பட்டது? और ये बालू कैसा है? கொஞ்சம் பயங்கரமானது தான். थोड़ा भयानक है। அப்புறம் ஹைனா வந்திருக்கும், फिर हैना आया होगा, சீதா வந்திருக்கும், चीता आया होगा। லெப்பர்ட் என்ன செய்யும்? चीता क्या करता है? எல்லாத்தையும் பாசமா இருக்குமோ நாய் மீதி? वो कुत्ते की तरह सबके साथ अच्छे से रहता है क्या? அதுதான் வேலையை காமிக்கும், குணத்தை காமிக்கும். वो अपने गुण को दिखाता है। ஆனா அந்த பேழைக்குள்ள வந்தது பாருங்க 2 மிருகம். लेकिन वो नाव के अंदर जो एक जोड़ी आई, அதனுடைய சுபாவம் மாறி போச்சு. उसका गुण बदल गया। அது எல்லா மிருகத்தின் சுபாவமும் மாறிட்டு. वो सारे जानवरों का गुण बदल गया। எல்லாருடைய சுபாவமும் ஒரே சுபாவமா மாறிட்டு. सारे लोगों का, सारे जानवरों का एक ही स्वभाव हो गया। இன்னைக்கு நம்ம யெகோஷுவாங்கற பேழைக்குள்ள இருக்கிறோம். आज हम यहोशुआ नाम के नाव के अंदर है, இந்த பேழைக்குள்ள இருக்கிற நம்ம, और इस नाव के अंदर जो हम है, நம்ம எல்லாருடைய சுபாவம் மாறும். हम सभी का गुण बदलेगा। நோவா ஆரவாரத்தை கொடுக்கும்போது नूह जब ललकार को दिया, அன்னைக்கு இருந்த ஜனங்கள், उन दिनों में जो लोग थे, இவன் பைத்தியக்காரனா இருக்கிறான், ये पागल है, மேல இருந்து மழை பெய்யுமா, ऊपर से पानी आएगा எல்லாரையும் அழிச்சு போட்டுருமா, और सबको नाश करेगा। இதுவரைக்கும் மழையே பெய்யல, अभी तक बारिश नहीं हुई, மேல தண்ணி இருக்குன்னு சொல்றான். ऊपर पानी है कहता है। எல்லாரும் பைத்தியக்காரன் சொன்னாங்க. सभी लोग उसे पागल के बोले। அதே மாதிரி மிருகங்கள், वैसे ही जानवर 2 लोग, மிருகம் மட்டும் கரடி மட்டும் வருது, केवल 2 बालू आती है, மத்த கரடி எல்லாம் சொல்லிருக்கோம். बाकी बालू बोले होंगे என்னப்பா எங்க போற? क्या किधर जा रहा है? இங்கேயோ ஒரு அழைப்பு சத்தம் கேக்குதுப்பா, कहीं तो एक पुकार सुनाई दे रही எங்கேயோ है, ஒரு ஆரவாரம் நடக்குது, कहीं तो एक ललकार हो रहा நான் है, போயிட்டு இருக்கேன் அங்க. और मैं वहां जा रहा हूं। எங்க காதுக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்க. हमारे कान में कुछ सुनाई नहीं दे பாருங்க, रहा। ஒரு தடவை யெகோஷுவா ஜெபம் பண்ணார். एक बार यहोशुआ ने प्रार्थना किया, யோவான் 12ஆம் அதிகாரத்துல, यूहन्ना के 12वें अध्याय में, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொல்லி ஜெபம் है பண்ணார். प्रभु तेरे नाम की महिमा बढ़ाओ करके प्रार्थना किया। உடனே மேல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, तुरंत ऊपर से एक आवाज आई, நான் மகிமைப்படுத்தினேன், मैंने महिमा किया இன்னும் மகிமைப்படுத்துவேன். और भी महिमा बढ़ाऊंगा। இது மேல இருந்து ஒரு செய்தி வந்துச்சு. ऊपर से एक संदेश आई, இந்த செய்தி யெகோஷுவாக்கு கரெக்ட்டா புரிஞ்சிட்டு. ये संदेश यहोशुआ समझ गए। ஆனா அங்க இருந்த ஜனங்களுக்கு, लेकिन वहां पर जो लोग थे, அங்க கொஞ்சம் பேருக்கு எப்படி கேட்டு தெரியுமா? कुछ लोगों को कैसा सुनाई दिया? இடி முழக்கம் மாதிரி கேட்டுச்சு. गड़गड़ाहट के मानिक सुनाई दिया। அவங்களுக்கு அது ஒண்ணும் புரியல. वो लोग समझ नहीं पाए।
இன்னைக்கு நம்ம கொடுக்கிற இந்த ஆரவாரம் आज हमारी जो ललकार है அது மத்தவங்களுக்கு இடி முழக்கம் மாதிரி இருக்கும். दूसरों के लिए गड़गड़ाहट जैसे ही ஆனா होगा, கொஞ்ச ஜனங்களுக்கு அது புரியும். लेकिन कुछ लोगों को वो समझ में आएगा, நம்ம என்ன செய்தி கொடுக்கோம் அவங்களுக்கு புரியும். ये संदेश क्या है करके समझ में आएगा। மத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? दूसरे क्या कहेंगे, இந்த வால்டர் பிரதர் என்ன செய்தி கொடுக்காருன்னு புரிய ये மாட்டேங்குது. भाई वॉल्टर क्या संदेश देते हैं वो समझ में नहीं அது आता। அவங்களுக்கு இல்ல, वो उनके लिए नहीं அது है, நம்மளுக்குன்னு वो வச்சிருக்காரு. हमारे लिए रखा நம்ம गया है। ஹீப்ரு தெரியலாட்டியும் अगर हमको हिब्रू नहीं समझ में ஏதோ आता है, கொஞ்சம் புரியுது. कुछ तो हमें समझ में आता நம்ம है, ஓடிட்டு இருக்கிறோம். हम चल रहे हैं। இந்த ஆரவாரத்துல ये ललकार இது में ஒரு கூட்ட ஜனங்கள் இடி முழக்கம் மாதிரி இருக்கும். और एक कुछ लोग उनको गड़गड़ाहट के मानित होगा, ஆனா ஒரு கூட்ட ஜனங்களுக்கு लेकिन कुछ लोगों के இது लिए புரிகிற ஒரு செய்தி. ये समझने वाली संदेश என்ன है। செய்தி? क्या संदेश है? கையை பார், ஆணியை हाथ பார். को देख, हिले को देख, இது கர்த்தருக்குள்ள காரியம். ये परमेश्वर की बात இந்த है। கடைசி நேரத்துல इस आखिरी समय में, இந்த நாட்கள்ல इन दिनों में நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, हमारे लिए क्या संदेश दिया கையை गया, பார்க்கணும், ஆணியை हाथ பார்க்கணும். को देखना है, खिले को இந்த देखना है। ஆரவாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. इस ललकार को हम छोड़ने देना। கர்த்தருடைய வருகை நேரத்துல परमेश्वर के आगमन के समय முதல் में காரியம் ஆரவாரம். पहला चीज जो है ललकार। இந்த ஆரவாரம் என்ன செய்யும்? ये ललकार क्या करती है? மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும். दुल्हन को तैयार करेगी। ஹalleluya. हालेलुया। மணவாட்டி நம்மள மணவாட்டினா ஆயத்தமாயிருவோம். हम सब दुल्हन है तो तैयार हो जाएंगे। இப்போ நம்ம தெருவாவை பற்றி பார்க்கலாம். अब हम तेरुआ के बारे में देखेंगे। நான் அடிக்கடி சொல்லுவேன், தெருவா தெரியுமா? तो मैं हमेशा पूछता हूँ, तेरुआ मालूम है क्या? தெருவானா என்ன? तेरुआ का मतलब क्या है? ஏதோ தெருவை பற்றி பேசிட்டு இருக்கார் போல. कोई रास्ते के बारे में बात कर रहा है। தெருவா அப்படின்னா तेरुआ का मतलब கிரேட் ஷவுட், एक ऊंची आवाज, பெரிய ஆரவாரம், बड़ी ललकार, பெரிய ஆரவாரம். बड़ी ललकार। இந்த தெருவாவை கொஞ்சம் நம்ம உடைச்சு பார்க்கலாம். और तेरुआ को थोड़ा तोड़ के देखेंगे। இந்த தெருவால ये तेरुआ के अंदर இதுல மொத்தம் 5 எழுத்து வரும். 5 अक्षर है। 5 எழுத்து வரும் இதுல. 5 अक्षर है। முதல்ல கடைசி எழுத்து வந்து ஹே. आखिरी अक्षर है। இந்த ஹே வந்து ये है जो है, ஒரு மனிதன் 2 கையை உயர்த்தி பிடிச்ச மாதிரி எழுதுவாங்க. एक मनुष्य से 2 हाथ ऊंचा उठाया हुआ ऐसा लिखते हैं। அந்த ஹேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, हे का क्या मतलब है? பாருன்னு சொல்லி அர்த்தம். देख ये मतलब है। சோ இந்த தூதன், तो ये दूत जो है, இது ஒரு தூதன். ये एक दूत है। ஆரவாரம் கொடுக்கிறவங்க எல்லாம் தூதர்கள். और जो ललकार को देते हैं वो दूत है। சோ இந்த தூதன் ये दूत என்ன செய்தி கொடுக்கிறார்? क्या संदेश देता है? பாருங்க, देखो, இதோ பாருங்க. देखो। எதை பார்க்கணும்? किसे देखना ஒரு है? பெரிய ஆரவாரத்தை கொடுக்கிறான். एक बड़ी ललकार को देता है। எதையோ பார்க்க சொல்லி சொல்றான். कोई तो कुछ तो देखने के लिए कहता இந்த है। ருவா அப்படின்னா, रुआ का मतलब, ருவா அப்படின்னா ஆரவாரம். रुआ का मतलब आवाज, ருவா அப்படின்னா ललकार। ஆரவாரம். रुआ का मतलब ललकार है। ருவா அப்படின்னா ஷவுட். रुआ का मतलब एक ललकार है। தெருவான்னு சொல்ல கிரேட் ஷவுட். तेरुआ बोलेंगे तो एक बड़ी आवाज। இப்போ இந்த ஒரு தூதன் என்ன சொல்றான்? ये दूत क्या कहता है? இதோ பாருங்கள், इसे देखो, ஒரு பெரிய சத்தத்தை கொடுக்கிறான். एक बड़ी आवाज को देता है। என்னத்த பார்க்க சொல்றான்? किसे देखने के लिए कहता இந்த है? முதல் எழுத்து வந்து தாவ். ये पहला अक्षर ताव है। இது தாவ் வந்து சிலுவை. ताव जो है क्रूस का चिन्ह है। அவனுடைய ஆரவாரம் என்னது? उसका ललकार क्या है? சிலுவையை நோக்கி பாருங்க. क्रूस की ओर देखो। சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. क्रूस में मारा गया यहोशुआ की ओर देखो। இன்னைக்கு நம்மளுடைய செய்தி அதுதான். आज हमारा संदेश वही है। நம்ம என்ன செய்தி கொடுக்கிறோம்? हम क्या संदेश देते हैं? யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. यहोशुआ की ओर देखो। உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, आपके जीवन में कोई समस्या हो, कोई भी तकलीफ हो, என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, कोई कमजोरी क्यों ना हो, நீங்க பார்க்கக்கூடிய இடம் எது? आप कहां देखना है? யெகோஷுவா மட்டும் பாருங்க. केवल यहोशुआ को देखना है। அதுதான் நம்மளுடைய ஆரவாரம். वही हमारा ललकार है। ஒரு தூதன் என்ன சொல்றார்? एक दूत क्या कहता है? என்ன ஆர்ப்பரிக்கிறார்? क्या चिल्लाता है? சிலுவையை பாருங்க, क्रूस को சிலுவையை देखो, பாருங்க, क्रूस को देखो, சிலுவையை பாருங்க, क्रूस को देखो, சிலுவையை பாருங்க, क्रूस को देखो, அப்படிங்கிற ஷவுட்டை எழுப்பிட்டே இருக்கிறார். ऐसी आवाज को वो देता है। இதுதான் செய்தி, यही संदेश है, இதுதான் ஆர்ப்பரிப்பு, यही वो चिल्लाना है। ஒரு பெரிய ஆரவாரம். एक बड़ी ललकार। என்ன ஆரவாரம்? क्या ललकार है? சிலுவையை நோக்கி பாருங்க, क्रूस की ओर देखो। சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. क्रूस में मारा गया यहोशुआ की ओर देखो। முதல் தூதன், पहला दूत, 7 சபையில முதல் சபையினுடைய தூதன், और 7 कलीसिया काल में पहली कलीसिया का दूत। அந்த தூதனுடைய பேர் என்ன? उस दूत का नाम क्या है? அவர் பேர் வந்து பவுல். उसका नाम पौल है। பவுல் தான் முதல் சபையின் தூதன். और पौल पहली कलीसिया का दूत है। அவர் என்ன சொன்னார் தெரியுமா? उसने क्या कहा? நீங்க வேற ஒண்ணும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். और तुम कोई कुछ न जानो, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் அறிஞ்சா போதும். केवल क्रूस पे मारा गया यीशु मसीह को जाने तो काफी है। சிலுவையில் அறையப்பட்ட யெகோஷுவா மட்டும் அறிஞ்சா போதும். केवल क्रूस पे मारे
मारे गए यहोशुआ को जानेंगे तो அவரை மட்டும் பாருங்க, केवल उसी को देखो வேற யாரையும் பார்க்காதீங்க. और किसी को मत देखो। இதுதான் ஆரவாரம். यही ललकार है। இந்த ஆரவாரத்தை யாரெல்லாம் எழுப்புறாங்களோ और इस ललकार को जो उठाते हैं அவங்க எல்லாரும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதர்கள். वो सभी लोग परमेश्वर से भेजे गए दूत हैं। தூதன் என்ன சொல்வார்? दूत क्या कहेगा? சிலுவையை பாருங்க, क्रूस को देखो, சிலுவையை பாருங்க, क्रूस को देखो, சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை பாருங்க. क्रूस पे मारा गया यहोशुआ को ஒரு देखो। பெரிய ஷவுட். एक बड़ी ललकार। இந்த தெருவாங்கற வார்த்தையில ये तेरुआ इस शब्द के अंदर என்ன ஷவுட் வரும்னே எழுதி இருக்குது. क्या आवाज आएगा करके लिखा गया है। எப்படிப்பட்ட ஆரவாரம் இருக்கும்? किस प्रकार का ललकार होगा? அவருடைய வருகை மட்டும் उसके आगमन तक இந்த ஆரவாரம் நடந்துகிட்டே இருக்கும். ये ललकार होता ही रहेगा। என்ன ஆரவாரம்? क्या ललकार? யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. यहोशुआ की ओर देखो। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு நீங்க ஆரவாரம் கொடுக்கணும்னா आज आप यदि वो ललकार को देना है, நீங்களும் என்னதான் செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? आप भी क्या करना है? யெகோஷுவாவை நோக்கி பாருங்கன்னு சொல்லுங்க. यहोशुआ की ओर देखने के लिए कहो। யாராவது ரொம்ப துக்கத்தோட இருந்தாங்களா? तो यदि कोई दुखित है, அவங்ககிட்ட சொல்லுங்க யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. उनके पास बोलिए कि यहोशुआ की ओर देखो। யாராவது பிரச்சனையில சிக்கி இருக்காங்களா? कोई समस्या में है तो அவங்ககிட்ட சொல்லுங்க யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. उनसे कहो कि यहोशुआ की ओर देखो। யாராவது வியாதியில படுக்கையில இருக்காங்களா? कोई बीमार की स्थिति में बिस्तर में है, அவங்கள சொல்லுங்க யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. उनको देख के कहो यहोशुआ की ओर देखो। ஹalleluya, हालेलुया। இதுதான் ஆரவாரம். यही ये ललकार है। இன்னைக்கு இந்த ஆரவாரத்தை நம்ம எழுப்பணும். आज इस ललकार को हम उठाना है। இந்த ஆரவாரத்தை நம்ம தான் கொடுக்கணும். इस ललकार को हम ही देना है। அது அவருடைய வருகை வரைக்கும் அந்த ஆரவாரம் நடந்துட்டு இருக்கும். और उसके आगमन तक वो ललकार चलता रहता இந்த ஆரவாரத்தை தூதன் மட்டும் சொல்லல. है। ये ललकार को केवल दूत नहीं कहा। மோசேசுக்கு பிறகு मूसा के बाद அங்க ஜோஷுவா வந்தார். योशुआ आया ஜோஷுவா ஆரவாரத்தை கொடுத்தார். और योशुआ वहां पर ललकार को दिया। 7 நாள் சுத்தி வந்தாங்க. और 7 दिन अगर वहां पर घूमते घूमते आए। கடைசி நாள் யோசுவா சொன்னார், आखिरी दिन में योशुआ ने कहा, இனிமே நான் மட்டும் ஆரவாரம் இல்ல, अभी मैं केवल मैं वो ललकार नहीं, இன்னைக்கு சபையார் எல்லாரும் ஆரவாரத்தை கொடுங்க. कलीसिया के सभी लोग उस ललकार को उठाओ। எல்லாரும் ஒரே ஆரவாரத்தை எழுப்புவோம். सभी लोग एक ही ललकार को उठाएंगे। என்ன ஆரவாரம்? क्या ललकार? யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. योशुआ की ओर देखो। இத நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா इसे हम बोलने लगे तो ஆரவாரத்துல நீங்களும் வந்துட்டீங்க. उस ललकार के अंदर आप भी आ गए। எத்தனை பேர் விடுதலை ஆவாங்க பாருங்க. कितने लोग छुटकार पाते हैं ஒரு देखिए। பெரிய எழுப்புதல் நடக்கும். एक बड़ी संजीवनी होगी। எல்லாரும் அவரை பார்க்க ஆரம்பிப்பாங்க. सभी लोग उसको देखने लगेंगे। பாருங்க, சாதாரண ஒரு விதத்துல साधारण रूप से நீங்க எதை பாக்குறீங்களோ आप जिसे देखते हैं அதை தான் நீங்க யோசிப்பீங்க. उसे ही आप सोचेंगे। நீங்க கடிகாரத்தை பாத்தீங்கன்னா आप यदि घड़ियाल को देखते हैं நீங்க கடிகாரத்தை பத்தி தான் யோசிப்பீங்க. आप उस घड़ियाल के बारे में सोचते हैं। நீங்க டிவியை பாத்தீங்கன்னா आप टीवी को देखते हैं டிவியை பத்தி தான் आप யோசிப்பீங்க. टीवी के बारे में सोचते हैं। நீங்க என்ன பாத்தீங்கன்னா आप मुझे देखेंगे என்ன பத்தி தான் யோசிப்பீங்க. मेरे बारे में ही ஆனா सोचेंगे। நீங்க யெகோஷுவா பாத்தீங்கன்னா लेकिन आप यहोशुआ को देखेंगे நீங்க तो யெகோஷுவா Amen। பத்தி தான் பேசுவீங்க. यहोशुआ के बारे में ही बात करेंगे। அவர்ட்ட எந்த பாவமும் இல்ல. उसके पास कोई पाप नहीं। என்கிட்ட எக்கச்சக்கமான குறைகள் मेरे पास இருக்குது. बहुत सारे कमियां हैं। நீங்க வேற எதை பார்த்தாலும் குறைதான். हम किसे भी देखेंगे तो कमी है। ஆனா யெகோஷுவாக்குள்ள எந்த குறையும் இல்ல. लेकिन यहोशुआ के अंदर कोई कमी नहीं। அவரை பார்க்கும்போது उसको देखते समय நீங்க அவரை பத்தி யோசிப்பீங்க. आप उसके बारे में सोचेंगे। அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் उसके अंदर की पवित्रता அது உங்களுக்குள்ள வந்துரும். वो आपके अंदर आ जाएगी। ஆரவாரம் உங்களை மாத்தும். वो ललकार आपको बदल देगा। நீங்க ஒரு பெரிய ஆரவாரத்தை சொல்ல आप வேண்டியிருக்குது. एक बड़ी ललकार को बोलना है। என்ன ஆரவாரம்? क्या ललकार है? சிலுவையை பாருங்க. क्रूस को देखो। சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை பாருங்க. क्रूस पे जो यहोशुआ है उसे देखिए। யாராவது ரட்சிக்கப்படலையா? कोई उद्धार नहीं पाए। நம்ம குடும்பத்துல अनेक ரட்சிக்கப்படாம இருக்காங்க. हमारे जीवन में बहुत सारे हैं जो उद्धार नहीं पाए நம்ம हैं। சபையில நிறைய பேர் சபைக்கு வராம இருக்காங்க. हमारे कलीसिया में बहुत सारे लोग कलीसिया में आए नहीं அவங்க हैं। கிட்ட எல்லாம் பேசும்போது उनके पास बात करते எப்ப समय பேசினாலும் कभी भी बात करेंगे तो ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுனா कोई अगर गड़बड़ी आती है நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் உதவி செய்வார். हम प्रार्थना करेंगे, परमेश्वर मदद करेगा। அவர்ட்டே கொண்டு போங்க. उसके पास ही ले जाओ। உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்ட்ட கொண்டு போங்க. आपके परिवार के सदस्यों को उनके पास ले जाओ। அவங்க வரலையா? वो नहीं आए तो யெகோஷுவாவை கொண்டு போங்க. यहोशुआ को ले जाओ। நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் விடுதலை தருவார். हम प्रार्थना करेंगे, परमेश्वर छुटकारा நம்ம देगा। ஜெபிப்போம், கர்த்தர் வீட்டை தருவார். हम प्रार्थना करेंगे, परमेश्वर घर को देगा। நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். हम प्रार्थना करेंगे, परमेश्वर हमारे परिवार को आशीष देगा। கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பார். परमेश्वर आपको प्रमोशन देगा। கர்த்தர் உங்களுடைய சம்பளத்தை உயர்த்துவார். परमेश्वर आपके आमदनी को बढ़ाएगा। நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் விடுதலை தருவார். हम प्रार्थना करेंगे, परमेश्वर छुटकारा देगा। வியாதியிலிருந்து விடுதலை
தருவார். और बीमारी से छुटकारा இத देगा। சொல்ல 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 इसे जितना आप बोलेंगे அவங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு விதை விதைச்சுக்கிட்டே आप இருக்கீங்க. उनके मन के अंदर एक बीज को बोते हैं। ஜெபிச்சிட்டோம், கர்த்தர் விடுதலை தந்துட்டார். हमने प्रार्थना किया, परमेश्वर ने छुटकारा எங்க दिया। பாஸ்டர் ஜெபிச்சாரு, எங்கலாம் எங்க சபை மக்கள் எல்லாம் ஜெபிச்சாங்கன்னு சொல்லிராதீங்க. और हमारे पास्टर ने प्रार्थना किया, हमारे कलीसिया के लोगों ने प्रार्थना किया, समझ बोलिए। நம்ம ஜெபிச்சோம், हमने प्रार्थना किया, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने हमारे प्रार्थना को सुना। அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். उनके अंदर एक विश्वास आना है। ஆமாண்ணா, நம்ம ஜெபிச்சோம், கர்த்தர் தந்துட்டாரு. हमने प्रार्थना किया, परमेश्वर ने दिया। அந்த விசுவாசம் வர 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 वो विश्वास जितना आएगा, நீங்க அவங்க சபைக்கு கூப்பிட வேண்டாம். आप उनको कलीसिया में मत बुलाइए, அவங்க तन्नाலே சபைக்கு वो வருவாங்க. अपने आप कलीसिया के अंदर आएंगे। நம்ம குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். हमारा पूरा परिवार उद्धार पाना है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு ஆசை कितना நான் लोग चाहते மட்டும் हैं பரலோகத்துக்கு போகணும்ட்டு? केवल मैं स्वर्ग में जाना है करके। தூக்கணவங்க மண்டேஸ்வரம் அமைச்சிட்டாங்க. அப்படியே வந்துச்சு கை. அப்ப நம்ம யாருமே தனியா போக வேண்டாம், அப்படிதானே? हम कोई भी अकेला नहीं जाना है। சரி, தனியா பண்ண எல்லாம் ஒத்துமொட்டமா நரகத்துக்கே போயிரும். அப்படியா? तो अकेला नहीं, हम सब साथ में नरक जाएंगे, ऐसा है क्या? அப்படி இல்ல, ऐसा नहीं है। குடும்பத்தோடு பரலோகத்துக்கு போகணும். पूरा परिवार के साथ स्वर्ग जाना। நானும் என் வீட்டாரும் வென்றால் मैं और मेरा घराना கர்த்தரையே சேவிப்போம். परमेश्वर की सेवा அது करेंगे। இங்க மட்டும் சேவை செய்யறது இல்ல, वो केवल यहाँ पर सेवा करना नहीं, அங்கேயும் சேவை செய்யணும். वहाँ पर भी सेवा அவருடைய करना। சமூகத்துல இருந்து उसके चरणों में रहकर துதிச்சுக்கிட்டே இருங்க. स्तुति करते रहिए। நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना உங்க कीजिए। மனைவி சபைக்கு வரலையா? आपकी पत्नी अगर कलीसिया में नहीं கணவன் आती है, சபைக்கு வரலையா? पति कलीसिया में नहीं आता है, பிள்ளைகள் சபைக்கு வரலையா? बच्चे कलीसिया नहीं आते हैं, அவங்க வர்றது வரைக்கும் வேற எதையும் ஜெபிக்காதீங்க. वो आने तक और कुछ प्रार्थना मत कीजिए। நீங்க என் ஜெபத்தை கேட்டுட்டீங்கன்னா, अगर आपने मेरे प्रार्थना को सुने तो நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண பிரதர் உங்களுக்கு சரியாயிட்டலா? मैं आपके लिए प्रार्थना किया, ऐसा करके बहुत बोलेंगे, आप चंग ठीक हो गए ना? ஆமா ஜெபமாயிட்டு பிரதர். हाँ भाई ठीक हो ஆனா गए। அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. लेकिन उनके परिवार में बहुत सारी समस्या है। அவங்க என்ன நினைக்கிறாங்க? वो क्या सोचते हैं? உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன், आपके लिए मैंने प्रार्थना கர்த்தர் किया, என் சத்தியத்தை கேட்டாரு, परमेश्वर ने मेरे आवाज को सुना, உங்களுக்கு குணப்படுத்திட்டாரு. आपको चंगाई दिया। அப்படியா? ऐसा है क्या? அப்படின்னா உங்க குடும்பம் ஏன் ரட்சிக்கப்பட மாட்டுக்கு? ऐसा है तो आपका परिवार क्यों उद्धार नहीं पाता? நீங்க ஜெபிச்சு உங்க குடும்பம் ஏன் ரட்சிக்கப்படல? आप प्रार्थना करके आपका परिवार उद्धार क्यों नहीं पाता? நம்ம அவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னா हम उन्हें उद्धार के अंदर चलाना है तो விசுவாசம் மட்டும் இருந்தா அது போதாது. केवल विश्वास रहेगा काफी नहीं, கிரியை வெளிப்படுத்தி காமிக்கணும். क्रिया को प्रकट करके देना है। எப்படி வெளிப்படுத்துவீங்க? कैसे प्रकट करेंगे? மீட்டிங் வைங்க, मीटिंग रखिए அங்க சபையில கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. और कलीसिया में ले आने के लिए कोशिश कीजिए। நம்ம மட்டும் பரலோகத்துல உட்கார்ந்துட்டு, हम केवल स्वर्ग में बैठकर, ஆபிரகாம் மடியிலயும் சாரா மடியிலயும் உட்கார்ந்துகிட்டு, इब्राहिम और सारा के गोद में बैठकर நரகத்துல பார்க்கும்போது, हम नरक में देखते समय அங்க நம்ம சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா, वहां पर हमारे रिश्तेदार रहेंगे तो உனக்கு வேணும் இது ஒண்ணு, तुझे ये चाहिए, நான் சொல்லும் போது வரல मैं बोलते समय तो आया नहीं, அப்படின்னு சிரிக்க கூடாது. ऐसे हंसना नहीं है। அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. वहां कुछ नहीं कर सकते, இங்க தான் நம்ம செஞ்சபடி. यहाँ पर ही हम कर सकते हैं। ஒரு தடவை இந்த இடத்தை விட்டு போயிட்டோம்னா, एक बार हम इस जगह से गए तो அதான் ஒரு நரகத்துல இருந்து ஒருத்தன் சொன்னா, वो नरक से एक व्यक्ति बोला, அந்த லாசருஸை திரும்ப அனுப்பி வைங்க, वो लाजरस को भेज दो, என் சகோதரர்கள்லாம் ரட்சிக்கப்படணும், मेरे भाई उद्धार पाना है, நான் இருக்க இடத்துக்கு வந்துடக்கூடாது, நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது. मैं जिस जगह पे हूँ वहां पर नहीं आना है। அப்ப ஆபிரகாம் சொன்னாரு, तब इब्राहिम ने कहा, அங்க அவங்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க, वहां पर उनके लिए मूसा और भविष्यद्वक्ताएं हैं, இவன் போய் சொல்லி அவங்க ஒண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ये जाकर बोलेगा तो स्वीकार नहीं அப்ப करेगा। நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் तो हम जो जब जीवित रहते हैं, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். वो आत्माओं को जमा करना है। சோ நீங்க உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. आप अपने परिवार के लिए प्रार्थना कीजिए। கர்த்தாவே என் குடும்பம் हे ஆசீர்வதிக்கப்படும். प्रभु, मेरा परिवार आशीष में நீங்க हो। ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், आपके आशीष को उन्होंने देखा तो ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட கேட்பாங்க, तो अच्छा वो अपने आप पूछेंगे, பிரதர் எனக்காக ஜெபிங்க பிரதர். भाई मेरे लिए प्रार्थना करो। எங்க ஃபேமிலி பத்தி ஒரு பிரதர் சொன்னாங்க, मेरे परिवार के बारे में एक भाई ने कहा, அவர் சொன்னார், பிரதர் நான் உங்க குடும்பத்துல பிறக்காம போயிட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. उन्होंने कहा कि मैं आपके परिवार में जन्म नहीं लिया। அந்த மாதிரி ஒரு சாட்சி இருக்கணும். ऐसा एक गवाही होना चाहिए। பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆரவாரத்தை கொடுக்கிறோம். आज हम किस प्रकार के आवाज को देते हैं? நம்ம குடும்பத்துல கொடுக்க ஆரம்பிங்க. अपने परिवार के अंदर बोलिए। கணவன்ட்ட சொல்லுங்க, யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. पति को देखिए, यहोशुआ को மனைவியை பார்த்து சொல்லுங்க, யெகோஷுவாவை நோக்கி पत्नी பாருங்க. को देखकर बोलिए, यहोशुआ की ओर देखो। பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க, யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. बच्चों को देखो, यहोशुआ की ओर बोलो। அவங்க வாழ்க்கை மாறும். उनका जीवन हालेलुया, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நம்ம தேவன் பெரியவர், हमारा परमेश्वर महान, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. उससे नामुमकिन कुछ भी சோ नहीं। கர்த்தருடைய வருகை நேரத்துல परमेश्वर के आगमन के समय में முதல்ல ஆரவாரம், पहला ललकार, அதை எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? इब्रानी भाषा में क्या बोलते हैं? தெருவா.
तेरुआ தெருவாக்குள்ள என்ன டீகோடிங் இருக்குது? तेरुआ के अंदर क्या डिकोडिंग है? அங்க ஒரு தூதன் இருக்கிறான். वहाँ पर एक दूत है ஆரவாரம் சொல்ல ஒரு மனிதன் இருக்கிறான். और ललकारने के लिए एक व्यक्ति है। அவனுடைய ஆரவாரம் என்ன? उसका ललकार क्या होता है? சிலுவையை பாருங்க, क्रूस को देखो, சிலுவையை பாருங்க. क्रूस को देखो। ஒவ்வொரு தடவையும் ஆரவாரம் கொடுக்கும்போது हर एक बार जब ललकारता है சிலுவையை பாருங்க, क्रूस को देखो। அப்ப இன்னைக்கு ஒரு மனிதன் நம்ம இன்னைக்கு ஆரவாரம் கொடுக்கிறோம்னா तो यदि हम आज पुकारते हैं நம்ம யோசுவாவை நோக்கி பாருங்கன்னு சொல்லணும். हम ये बोलना है कि यहोशुआ की ओर देखो। உதய நான் பொள்ளாச்சியில் இருக்கும்போது मैं जब पोलाची में था காலையில அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். और सुबह के समय में प्रार्थना में था, அப்ப எனக்கு ரொம்ப அழுத்தம். तो बहुत बड़ी दबाव ஒரு थी। சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி एक इंस्पेक्टर के घर में जाना है करके, காலையிலே போகணும் அப்படி சொல்லி ஒரு அழுத்தம். और सुबह में ही जाना है करके ऐसा एक दबाव था। நான் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். मैं साइकिल लेकर चला गया இன்ஸ்பெக்டர் வீட்டை போய் கதவு தட்டுறேன். और इंस्पेक्टर के घर में जाके खटखटाता हूँ। அவங்க தூக்கத்துல திறக்கறாங்க. वो नींद में खोलते हैं। திறந்துட்டு பாஸ்டர் இந்த நேரத்துல என்ன பாஸ்டர், வாங்க பாஸ்டர் உள்ள வாங்க. क्या हुआ पासवान, इस समय में आए हैं, क्या हुआ, अंदर आइए। அப்புறம் உள்ள போய் உட்கார்ந்திருக்கிறேன். अंदर जाके बैठा हूँ। என்ன தெரியல பெரிய அழுத்தம் இருந்தது, அதனால நான் வந்துட்டேன். मुझे मालूम नहीं, मेरे अंदर एक दबाव थी, इसके लिए मैं आ गया। உங்களை பற்றி நான் ஒரு சொப்பனமும் பார்த்தேன். और आपके बारे में एक स्वप्न भी देखा। நல்ல சொப்பனம் தான் பார்த்தேன். अच्छा स्वप्न देखा। ஆனா இன்னைக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப அழுத்தம் இருந்துச்சு. लेकिन आज आने के लिए मेरे अंदर एक दबाव थी, அதனால வந்திருக்கிறேன். इसलिए मैं आया हूँ। அப்படி சொன்னா இருக்க சொன்னாங்க, டீ காபி கொடுத்தாங்க. तो ऐसे बैठने के लिए बोले, टी कॉफी दिए। அப்புறம் என்ன சொன்னாங்க, நான் கிளம்பும்போது मैं दोबारा जाते समय उन्होंने कहा, அவங்க என்னை நிப்பாட்டிட்டாங்க. उन्होंने रुकाया, நிப்பாட்டிட்டு சொன்னாங்க, रुका के कहा, பிரதர் நான் உங்க ஒரு 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 சகோதரி இருக்காங்க, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. एक बहन है, उनके साथ मैं मिला कर देता हूँ। அவங்க வயசு 80 வயசு இருக்கும். वो उनका 80 उम्र है। அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. वो प्रार्थना में है। ஜெபத்துல இருந்து எந்திரிச்சு வராங்க. वो प्रार्थना से उठ कर आते हैं। வந்துச்சு வந்த உடனே என்கிட்ட கேட்டாங்க, आने के बाद उन्होंने कहा, ஐயா நாங்க 3 நாள் மீட்டிங் வச்சிருக்கோம். भाई हमने 3 दिन का मीटिंग रखा है, அந்த 3 நாள் மீட்டிங்ல பேசுறதுக்கு நிறைய பாஸ்டர் கூப்பிட்டேன். और 3 दिन बात करने के लिए बहुत सारे पासवानों को बुलाया, யாருமே வரல. कोई भी नहीं आए। நான் நேத்து ராத்திரி கத்திட்ட ஜெபம் பண்ணேன். मैं कल रात को परमेश्वर से प्रार्थना किया, நாளைக்கு காலையில எனக்கு ஒரு பாஸ்டர் தாங்க. कल सुबह में मुझे एक पास्टर दो, அங்க செய்தி கொடுக்க ஆள் வேணும். संदेश देने के लिए कोई चाहिए। இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க பாஸ்டர், आज आप आ गए परमेश्वर, நீங்க வந்து செய்தி கொடுக்க வரீங்களான்னு आप கேட்டாங்க. संदेश देने के लिए आएंगे क्या? நம்ம அதுக்கு தானே துடிச்சிட்டு இருந்தோம். हम उसके लिए तड़प रहे थे ना। வாரேன் சிஸ்டர், நான் தாராளமா வரேன். मैं जरूर आऊंगा करके அவங்களுக்கு मैंने ரொம்ப कहा। சந்தோஷம். बहुत खुश हो गए அவங்க வீட்டு போயிட்டாங்க, நாங்க பாம்பே வந்துட்டேன் பிரபு. और वो घर चले गए और मैं मुंबई आ गया। அன்னைக்கு ஃபேமிலியோட நாங்க இங்க வந்திருந்தோம். वो परिवार के साथ हम लोग यहाँ गए அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் போகும்போது और दोबारा लौट के जाते समय நான் டைரக்டா அங்க மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டேன். मैं सही तरीके से मैं सीधा मीटिंग की जगह पर गया। அந்த சிஸ்டர், वो बहन, நாங்க பாம்பேல இருக்கும்போது मैं बॉम्बे में रहते समय அவங்க என்ன தேடி என்ன வீட்டுக்கு போயிட்டாங்க. ढूंढ कर मेरे घर पे चले गए। அங்க ஆள் இல்லன்னு பார்த்த உடனே वहाँ कोई है नहीं करके देखे, பக்கத்துல ஒரு மளிகை கடை இருந்துச்சு. और बाजू में एक किराना का दुकान था। அவங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க, उनके पास बोल के गए, அந்த ஐயா வந்தாங்கன்னா वो भाई आएंगे तो மீட்டிங்க்கு வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. मीटिंग में मत आओ करके बोल दो करके गए। ஏன்னு கேட்டிருக்காங்க. क्यों करके पूछे, அவர் வந்தாருன்னா கை காலை உடைச்சு போடுவேன்னு சொல்லி எல்லா பாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. वो आएगा तो उसका हाथ पैर तोड़ दूंगा करके सब पासवान लोग बोले அதனால हैं। தயவு செய்து அவங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. तो दया करके वो मत आए करके இது बोलिए। எனக்கு தெரியாது. ये मैं नहीं जानता। நான் அங்க பாம்பே எழுந்து டைரக்டா அங்க போய் இறங்கிட்டேன். मैं मुंबई से डायरेक्ट वहां पर चला गया। அங்க கதவு திறந்து பார்த்தா वहां द्वार खोल के देखेंगे என்னை तो பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு, मुझे देखते ही वो चंबित रह गए। பாஸ்டர் நீங்களா? पासवान आप हैं எனக்கு क्या? டவுட் ஆயிட்டு, இன்னைக்கு தான மீட்டிங் அப்படின்னு கேட்டேன். और मुझे भी डाउट हो गया, आज ही मीटिंग है ஆமா ना। பாஸ்டர். हाँ भाई ஆனா पासवान, இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. लेकिन यहाँ पर बहुत बड़ी समस्या है। உங்களை அடிக்கிறதுக்கு आपको मारने के लिए பெரிய டீமே ரெடியா இருக்குது. बड़ी झुंड वहां पर तैयार है। பாஸ்டர்ஸ் உடைய டீமே ரெடியா இருக்குது. पास्टर्स का झुंड तैयार है। பார்த்து பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. संभाल के पासवान, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. मैंने कहा कि आप चिंता मत ஏன்னா करो, எனக்கு முந்தின நைட்டு क्योंकि उसके पहले रात நான் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே அங்க போய் நான் என்ன செய்தி கொடுக்க? मैं परमेश्वर से बोला, प्रभु मैं वहां जाकर क्या संदेश दूं? அப்ப சொப்பனத்துல ஒரு பெரிய டப் இருக்குது. तो वो स्वप्न में ऐसा दिखता है कि एक बड़ा टब है, அதுல நிறைய பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. उसमें बहुत सारी महिलाएं हैं, அதுல தண்ணி இருக்குது. उसमें पानी है, அந்த தண்ணியில ஒரு வயதான ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. और उस पानी में एक ज्येष्ठ जो औरत है वो मर गई। அந்த அம்மா நான் தூக்கி விடுறேன், उस माँ को मैं उठाता हूँ, அவங்களுக்கு உயிர் வந்துருது. वो जी उठती है, உயிர் வந்தோடனே என்கிட்ட கேக்குறாங்க, और जी उठने के बाद मुझसे पूछती है, ஐயா நான் என்னையா செய்யணும்? मैं क्या करूं?
நான் சிலுவையை காமிச்சு मैं क्रूस को दिखाकर இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க यीशु मसीह को देखो करके मैंने யெகோஷுவாவை நோக்கி பாருங்க यहोशुआ की ओर देखो। அந்த செய்தி தான் அன்னைக்கு அங்க கொடுத்தேன் वो संदेश ही मैंने वहां पर दिया। இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், यीशु मसीह को देख, அப்ப இந்த ரட்சிக்கப்படுவீங்க। तभी उद्धार पाओगे। இன்னைக்கு ஆரவாரம் என்னது? आज का ललकार क्या है? யெகோஷுவாவை நோக்கி பார், यहोशुआ को देख, சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை பார், क्रूस पे जो मारा गया उस यहोशुआ को देख। உங்க வீட்ல அதே ஆரவாரத்தை கொடுங்க, आपके घर में उसी ललकार को दीजिए, வேற ஆரவாரத்தை और கொடுக்காதீங்க। कोई ललकार नहीं चाहिए। இதுதான் ஆரவாரம், यही ललकार है। இந்த ஆரவாரம் ये ललकार உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரும், हमारे जीवन को बदल देगा, உங்களுடைய பிரச்சனைகளை மாத்திரும், हमारे समस्याओं को बदल உங்க देगा, வியாதியை குணப்படுத்தும்। हमारे बीमारी को चंगा करेगा। நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் यदि आप मरण के अंधकार में चले तो भी கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர்। परमेश्वर आपको बचाता है। हालेलुया, हालेलुया। ஒரே ஒரு ஆரவாரம், एक ही ललकार। நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களா? आप बोलेंगे क्या? வீட்ல என்ன நடந்தாலும் अभी घर में कुछ भी हो जाए, நம்ம யெகோஷுவாவை நோக்கி பார்க்கலாம், हम यहोशुआ की ओर देखेंगे, நம்ம யெகோஷுவாவை நோக்கி हम பார்க்கலாம், यहोशुआ की ओर देखेंगे, நம்ம ஜெபிக்கலாம், हम प्रार्थना करेंगे, நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம்। हम मिलकर प्रार्थना करेंगे। கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார்। परमेश्वर हमारे प्रार्थना को सुनता है। நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? हमारे प्रार्थना को सुनता है कि नहीं? आमीन, सुनता है। எத்தனை பேர் சொல்றீங்க கேட்கிறாருன்னு? कितने लोग कहते हैं कि सुनता है? சந்தேகத்துல தூக்காதீங்க, எல்லாம் மெதுவா தூக்கும் போதே தெரியுது। शक में मत उठाइए। அத நீங்க கன்ஃபார்ம் பண்ணனும்னா, और उसे अगर स्थिर करना है, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கறா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணனும்னா, आपके प्रार्थना को परमेश्वर सुनता है कि नहीं उसे कंफर्म करना நீங்க है। உங்க குடும்பத்துக்காக ஜெபித்து பாருங்க। आप आपके परिवार के लिए प्रार्थना करके देखिए। உங்க வீட்ல உள்ள அந்த நிலைமை மாறிட்டுனா, आपके घर की परिस्थिति अगर बदल जाती அப்போ உங்க है, ஜெபத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? तो उसका मतलब आपके परमेश्वर ने क्या किया? கேட்டுட்டாரு। आपकी आवाज को सुन हालेलुया, लिया। हालेलुया। உங்க வீட்டினுடைய நிலைமை மாறும்। आपके घर की परिस्थिति बदलेगी। நம்ம என்ன செய்றோம் தெரியுமா? हम क्या करते हैं? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு, पूरे संसार को हम बताते हैं, உலகத்துல உள்ள எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு, संसार के सभी लोगों के लिए प्रार्थना करते தன்னுடைய हैं, ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்ன और லாபம்? अपने जीवन को ही हम व्यर्थ कर देते हैं, நம்ம क्या फायदा है? குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாட்டி என்ன हमारे லாபம்? परिवार के लिए हम प्रार्थना नहीं किए तो क्या फायदा? குடும்பத்துக்கு வெளியில எல்லாத்துக்காக ஜெபிச்சிட்டு और सभी के लिए प्रार्थना किया, நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கலாட்டி என்ன லாபம்? केवल अपने परिवार के लिए प्रार्थना नहीं किया तो क्या लाभ है? முதல்ல நம்ம குடும்பத்துக்காக ஜெபிங்க, पहले हम परिवार के लिए प्रार्थना करें, ஊருக்காகவும் ஜெபிக்கணும், और गांव के लिए भी प्रार्थना அதே करना है, சமயம் நம்ம குடும்பத்துக்காக நீங்க தான் ஜெபிக்கணும்। और उसी समय में अपने परिवार के लिए आप ही प्रार्थना करें। இன்மே உங்க குடும்பத்துல ஒவ்வொரு நபர்கிட்ட எப்படி பேசணும்? अभी आपके परिवार में हर एक व्यक्ति के पास क्या बोलना है? இந்த மனுஷன் யாரு? ये मनुष्य कौन है? நீங்க தான்। आप ही है। இதெல்லாம் நம்ம, ये सब हम है। இவர் ஒரு ஆரவாரத்தை கொடுக்கணும்। ये एक ललकार को देना है। என்ன ஆரவாரம்? क्या ललकार? சிலுவையே பாரு, क्रूस को देखो, சிலுவையே பாரு, क्रूस को देखो, சிலுவையில் அடிக்கப்பட்ட யெகோஷுவாவை பாரு, क्रूस में मारा गया यहोशुआ को देखो। இதே பாட்டு, यही गीत जो है, இது ஒரு பாட்டாவே எழுதலாமே? लिख देंगे, ஆமா, எழுதிருங்க। लिख देंगे। தெருவா வச்சு ஒரு பாட்டு எழுதிருங்க। तेरुआ को रख कर हम एक गीत சோ लिखेंगे। இந்த அந்த அந்த ஆரவாரம் நம்ம வீட்டுல ஆரம்பிச்சதுன்னா, वो ललकार अगर हमारे घर में चालू होता है, உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா आपके घर में यदि कोई आता है, அதே ஆரவாரம் தான் ஓடும்। वो ललकार ही होता है। கரெக்ட் தானே? सही है ना? சோ கர்த்தருடைய வருகையில परमेश्वर के आगमन में முதல் காரியம் ஆரவாரம்। पहला चीज वो है ललकार। இன்னைக்கு ஆரவாரம் நடந்துட்டு இருக்குது। आमीन। आज ललकार हो रहा है। யெகோஷுவாவை நோக்கி பாருங்க। यहोशुआ की ओर देखो। ஹalleluya, हालेलुया। சோ கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார்। परमेश्वर जरूर आशीष देगा। நம்ம சொல்ற வார்த்தையை கொஞ்சம் மாத்தி பாருங்க, हम जो बोलते हैं उस शब्द को थोड़ा बदल कर देखिए, அவர் உங்க வாழ்க்கையே மாத்திடுவார்। वो आपके जीवन को बदल देगा। நம்ம குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை மாத்தி, हमारे परिवार के इस प्रश्नों समस्याओं को बदल देगा। ஹalleluya। हालेलुया। நிறைய பேர் என்னை பார்க்கறத பார்த்தா, आपके नजर को देखकर ऐसा लगता है என்கிட்ட இருக்க பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? हमारे पास जो समस्या है वो आपको क्या मालूम है? ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும், कोई भी समस्या क्यों ना हो, தலை போற விஷயமா இருந்தாலும் சரி, वो कुछ भी वो मरण का स्थिति का समस्या क्यों ना हो, அவர் என்ன கைவிட்டுருவாரோ? वो छोड़ देगा क्या? யெகோஷுவா கைவிட்டுருவாரா? यहोशुआ छोड़ेगा क्या? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे ना छोड़ूंगा உன் கையை விடுவதும் இல்லை। और तेरे हाथ को भी नहीं छोड़ूंगा। நீங்க அவர் கையை பிடிக்க வேணுங்க, आप उसके हाथ को मत पकड़ो, அவரை பிடிக்க சொல்லுங்க। उसको कहो कि आप पकड़ लो प्रभु, அவர் விட மாட்டாரு। वो नहीं छोड़ेगा। நீங்க பிடிச்சீங்கன்னா அப்படி விட்டுருவீங்க। आप पकड़ेंगे
पकड़ेंगे तो छोड़ देंगे, ஆனா அவர் பிடிச்சாருனா लेकिन यदि वो पकड़ेगा அவர் உங்களை விடவே वो மாட்டார். आपको नहीं छोड़ेगा। கர்த்தர் சும்மாவா சொன்னாரு? परमेश्वर ने ऐसे ही कहा, நான் क्या மோசஸோடு இருந்தது போல मैं मूसा के साथ जैसे ही था உன்னோடு கூட இருப்பேன். वैसे ही तेरे साथ இந்த रहूंगा। வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருங்க. इस प्रतिज्ञा को पकड़ लीजिए। இந்த 2026 வருஷத்துல போகும்போது ये 2026 में जाते समय இந்த வாக்குத்தத்தெல்லாம் சேர்த்து வைங்க. நீங்க इस प्रतिज्ञाओं को जमा कीजिए। டினாமினேஷன்ல வந்து ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் கொடுப்பாங்க. और डिनोमिनेशन में एक ही प्रतिज्ञा देते हैं, ஆனா ஒவ்வொரு வாரமும் நமக்கு வாக்குத்தத்த வசனம் தான். हर एक सप्ताह में हमारे लिए प्रतिज्ञा है। சோ வீட்ல போய் என்ன செய்யணும்? घर जाके क्या करना है? கால் புல்டு கத்திக்கிட்டு சொல்லக்கூடாது. वो चिल्ला के नहीं बोलना। நீங்க ஷவுட்னு சொன்னீங்க, अगर आप चिल्ला आवाज நீங்க ஆரவாரம் சொன்னீங்க, आप चिल्लाने बोले, அதனால புருஷனை பார்த்து इसलिए पति को देखकर ஏ யோசுவாவை பாரு योशुआ को देख, அப்படி சொல்லி கத்த கூடாது. ऐसा चिल्लाना नहीं है, அந்த ஆரவாரம் இல்ல. ऐसी आवाज नहीं, மெதுவா சொல்லுங்க. धीरे से बोलिए। நம்ம யோசுவாட்ட பேசலாம். हम यहोशुआ से बात करें, நம்ம ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணலாம்னா हम दोनों प्रार्थना करेंगे। குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. परिवार के साथ प्रार्थना कीजिए। கர்த்தர் வெற்றியை தருவார். परमेश्वर चुटकार हालेलुया, आमेन, हालेलुया, 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 हालेलुया. हालेलुया। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष दे। நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे, எல்லா முடி நம்ம ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु। கர்த்தாவே இன்னைக்குள்ள செய்திக்காக நன்றி அப்பா. आज के संदेश के लिए धन्यवाद परमेश्वर। கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு परमेश्वर ही ललकार के साथ உம்முடைய வருகை நேரத்துல நீ ஷவுட்ட கொடுக்கிறீரப்பா. आपके आगमन के समय में आप एक आवाज को देते हो। ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறீர். हर एक समय के लिए एक एक सेवक को आपने रखा है। அவங்க மூலமா அந்த ஆர்ப்பரிப்பை நீங்க கொடுக்கிறீங்க, ஆரவாரத்தை கொடுக்கிறீங்க. उनके द्वारा ये ललकार को आप रखते हो। அந்த ஆரவாரம் மணவாட்டியை ஆயத்தப்படுத்தட்டும்பா. वो ललकार दुल्हन को तैयार करने दो। எங்களை ஆயத்தப்படுத்துங்க. अब हमें तैयार कीजिए। நாங்க அந்த ஆரவாரத்தின் சத்தத்தை கேட்டு 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 इस ललकार के आवाज को सुनकर நாங்க மறுரூபம் அடைய நீ கிருபை செய்யும். हम रूपांतर होने के लिए आप मदद कीजिए। நாங்க ஆயத்தமாக நீங்க கிருபை செய்யும். हम तैयार होने के लिए आप मदद कीजिए। எங்களை ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தறியும். हम हर किसी को नम्र करके तेरे हाथ में देते हैं। துதி கன மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा तुझी को देते हैं। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया।